இன்றைய நேரலைக்கு செல்வதற்கு முன்னால் சில முக்கிய அறிவிப்புகள் இருக்கின்றன. அறிவிப்புக்கு பிறகு கேள்விக்கு செல்லலாம். முதலாவது அறிவிப்பு என்னவென்று சொன்னால், இந்த ஒவ்வொரு வாரம் நடத்தக்கூடிய இந்த நேரலை நிகழ்ச்சி அடுத்து ரமலான் வருகிற காரணத்தினால் ரமலான் வரைக்கும் நிறுத்தப்படுகிறது. ரமலானுக்கு பிறகு எப்போ மறுபடியும் ஒளிபரப்பு என்பதை நம்ம உங்களுக்கு முகநூல் வழியாக நம்ம தெரிவிப்போம். அதனால் இந்த ரமலானுடைய ஆண்டு வர்ற காரணத்தினால ரமலான்லேயே தினசரி திருக்குரானில் இலக்கிய நயம் என்ற தலைப்பில் உரை இருக்கிற காரணத்தினால அந்த உரையை தினமும் நேரலை செய்கிற காரணத்தினால இந்த வாராந்திர நேரலை இனி கிடையாது, ரமலானுக்கு பிறகு தான். இது ஒரு முக்கியமான அறிவிப்பு. அடுத்ததாக நம்ம திருக்குரானுடைய நம்முடைய தமிழாக்கம் இருக்கு இல்லையா, அது நம்ம வெப்சைட்டில் அந்த தமிழாக்கம் உங்களுக்கு கிடைக்கிறது. onlinepj.comலையும் இருக்குது, .co.in onlinepj.in என்ற வெப்சைட்லையும் onlinepj.co.in என்ற வெப்சைட்லையும் அந்த குரானை நம்ம போட்டிருக்கிறோம். அதுபோக ஆண்ட்ராய்டில் ஆப்பிளில் எல்லாம் நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு வர்றீர்கள். அதை கூடுதலான வசதிகளோடு உங்களுக்கு அந்த குரானை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய திருச்சி ஃபாரூக் அவர்களுடைய முயற்சியில் ஒரு வெப்சைட் உருவாக்கியிருக்கிறாங்க. அதனுடைய விவரங்களை தனி வீடியோவாக போட்டிருக்கிறோம். குரான் கலைக்களஞ்சியம்ங்கிற தலைப்பில் அந்த வீடியோவை பார்த்து கொண்டு இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிறைய வசதிகள் அதில் இருக்கிறது. என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பதை நம்ம குரானுடைய கலைக்களஞ்சியம்னு போட்டிருக்கிறது வீடியோ ஒன்று இருக்கும், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க. அதுக்கடுத்தது அதுபோக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. இலங்கையில் அந்த சிலாபம் என்கிற பகுதியில் மார்க்கத்தை மக்கள் தெளிவாக அறிந்து கொள்வதற்காக ஒரு பரிசு போட்டி அறிவித்திருக்கிறாங்க. அது ரொம்ப கவர்ச்சிகரமான நல்ல வரவேற்கத்தக்க ஒரு பரிசு போட்டியாக இருக்கிறது. என்ன பரிசு போட்டி என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட தலைப்பை ஒரு மாத உரை இருக்கும் இல்லையா, தொடர் உரை, அந்த உரையுடைய லிங்க்கை மக்களுக்கு அனுப்பிடுவாங்க. போட்டியில் கலந்து கொள்ள யார் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த 30 பாகங்கள் கொண்ட வீடியோ அனுப்பிடுவாங்க. சென்ற வருஷம் இது நடத்தினாங்க, இந்த வருஷம் நடத்துகிறாங்க. இந்த வருஷம் இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வஹி மட்டுமே என்ற தலைப்பில் உள்ள அந்த வீடியோவை எல்லாருக்கும் இப்போ அனுப்பியிருக்கிறாங்க. இந்த இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடு விலைக்கு சொல்கிறோம், அதை முழுமையாக கவனமாக அதிகமான மக்கள் பார்க்கறது கிடையாது. அப்போ இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவன் வஹி மட்டுமே என்பதை மாத்திரம் ஒருத்தர் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டார்னு சொன்னால், மதுஹபு தரீகா தர்கான்னு சொல்லி என்னென்ன வழிகெடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறதோ அத்தனையும் தவறு என்பதை தெளிவாக ஒரு வழங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் அந்த உரை அமைந்திருக்கும். அதனால் இந்த போட்டியில் கலந்து கொள்கிறவங்களுக்கு நேரடியாக பெருநாளை ஒட்டி என்ன செய்கிறாங்க, பரீட்சை வைக்கிறாங்க. எழுத்து மூலமான பரீட்சை. அதில் தேரக்கூடியவர்களுக்கு பெரிய பரிசுகளை, முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு என்றெல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். அந்த திட்டம் நமக்கு வந்த உடனே நமக்கு என்ன தோன்றியது என்று சொன்னால், இதே போன்ற ஒரு வேலையை நம்ம இங்கே உள்ள ஒவ்வொரு கிளையும் செய்யலாம். பெரிய செலவுலாம் கிடையாது. இங்கே உள்ள ஒவ்வொரு கிளையினரும் ஒரு அறிவிப்பு செஞ்சு இந்த போட்டியில் கலந்து கொள்பவர்களுக்கு முதல் பரிசு 50,000, 2ஆம் பரிசு 25,000, 3ஆம் பரிசு 10,000, ஆறுதல் பரிசுன்னு சொல்லி ஏதோ நீங்கள் அறிவிச்சிங்க என்று சொன்னால் மக்கள் நிறைய அதில் கலந்து கொள்வாங்க. பரிசுக்காக கலந்து கொள்வதோடு என்ன செய்வாங்கன்னா, அந்த வீடியோக்களை முழுசாக பார்ப்பாங்க. முழுசாக பார்த்தார்கள் என்று சொன்னால் அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். சாதாரணமாக பார்க்குறதை விட பரீட்சைக்காக பார்க்குறதுங்கும் போது கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பார்க்கறதன் மூலமாக அதிகமான பேர் என்ன செய்வாங்கன்னா, மார்க்கத்தை அறிந்தவர்களாக மாறுவார்கள். இப்படி எந்த கிளைகளாவது நீங்கள் நடத்த விரும்புனீங்கன்னு சொன்னால், இதுக்கு பெரிய இந்த பரிசுக்கு உள்ள ஒரு செலவை தவிர வேறு ஒரு செலவும் கிடையாது. நீங்கள் அந்த போட்டி அறிவிச்சிங்கன்றாலே மக்கள் தன்னால் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த லிங்க்கை, ப்ளேலிஸ்ட் லிங்க்கை அனுப்பி விட்றலாம். அனுப்பிட்டீங்கன்னு கேட்டால் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தர்றோம். அந்த லிஸ்ட்டை அனுப்பி விட்டீங்கன்னு சொன்னால் அந்த 30 பாகங்களையும் ஒரு நாளைக்கு 2 பாகம்னு பார்த்தா கூட 15 நாளில் பார்த்துடலாம். அந்த மாதிரி பார்த்து வைத்து கொண்டு இதில் கேள்வி கேட்பாங்க என்ற கவனத்தோடு பார்த்து வைத்து கொண்டார்கள் என்று சொன்னால், பெருநாளை ஒட்டி, பெருநாளைக்கு முத நாளோ அல்லது பெருநாள் தினத்திலேயே கூட, பெருநாள் தினத்தில் வரமாட்டாங்க பரீட்சைக்கு, அதுக்கு முத நாளோ அதுக்கு அடுத்த நாளோ என்ன செய்யலாம், அந்த பரீட்சை என்று அறிவித்து வரக்கூடிய மக்களுக்கு அந்த கேள்விகளை கேட்கலாம். அந்த கேள்வி கேட்குறத கூட நாங்கள் எந்த கிளை நடத்துகிறீங்களோ உங்களுக்கு கேள்வி நாங்களே தந்துடுறோம். அந்த 30 பாகத்தில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட இருக்குமோ அந்த கேள்விகளை நாங்களே ரெடி பண்ணி உங்களுக்கு தந்துடுவோம்.
அப்படிங்கும்போது கேள்வியை தயாரிக்கிற வேலையும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஒரு அறிவிப்பு செய்ய வேண்டியது, நோட்டீஸ் அடித்து மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டியது மட்டும்தான். அதுக்கு பிறகு எந்த வரையும் கிடையாது. இந்த பரிசுக்கான தொகையை 50 லட்சம், 50 ரூபா, 50,000மோ 1 லட்சமோ திரட்ட வேண்டியிருக்கும். அது உங்கள் சக்தியை பொறுத்த ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒவ்வொரு கிளைகளையும் செஞ்சீங்க என்று சொன்னால், அந்த பகுதியில் வஹி மட்டும்தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய மக்கள் தெளிவோடு இருப்பார்கள். வேறு கருத்தில் உள்ளவங்க கூட இதில் கலந்து கொள்வதன் மூலமாக அவங்களும் உண்மையை அறிந்து கொள்வார்கள். இதற்கான ஏற்பாடுகளை செஞ்சீங்கன்னு சொன்னால், அதிக மக்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள ஒரு பரீட்சை ஹாலுக்கு ஒரு இடம் பிடிக்கிற செலவு ஒன்று வரும். குறைந்த எண்ணிக்கையில் வந்தார்கள்னா அது கூட வராது. அவங்கவுங்க மர்க்கஸ்லையோ அல்லது ஒரு பெரிய வீட்டில் ஒரு ஹால்லையோ கூட என்ன செய்யலாம், வர சொல்லி நடத்தலாம். அப்போ இந்த ஒரு திட்டத்தை செய்வதன் மூலமாக கூட்டங்கள் போடுவதை விட, கேள்விபல் நிகழ்ச்சி நடத்துவதை விட, முழுமையாக சிலருக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறோம் இல்லையா, இது ரொம்ப அதிக பயனுள்ளது என்று நமக்கு தெரிஞ்ச காரணத்தினால அவங்க நடத்துகிற மாதிரியான இதே தலைப்பை எடுத்துக்கிறங்க. இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வஹி மட்டுமே என்ற தலைப்பில் உள்ள எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துவிட்டு, அதிலிருந்து உங்களுக்கு நாங்கள் எழுத்து மூலமாக கேள்வி கேட்போம், அதுக்கு பதில் சொன்னீர்கள்னு சொன்னால் அதில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களுக்கு இன்னென்ன மாதிரி பரிசை நீங்கள் எப்படி தீர்மானிச்சுக்கிறங்க, இன்னென்ன மாதிரி பரிசுகள் தரப்படும்னு அறிவிச்சிங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் அதில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதிகமான பேர் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால இதையும் உங்களுக்கு ஒரு தகவலாக அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். அது ஒரு விஷயமாச்சு. இப்போ நம்ம கேள்விக்கு செல்லலாம்.